ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்துகிற நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் உடைய சமூகத்திலே வந்து கூடி ஜெபிக்க, உம்மை ஆராதிக்க, உடைய வசனங்களை கேட்க நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உடைய நாமத்தை மையப்படுத்துங்க. வேத வசனங்கள் மூலமாக நீர் எங்களோடு கூட பேசுங்கப்பா. உடைய திருவுள சித்தத்தை நீர் வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஒவ்வொருவரையும் நீர் ஆட்கொள்வீராக. ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு பாடலை நாம் பாடுவோம். உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே, நான் உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. ஓடும் நதியும் ஓரம் வளரும் மரமாய் மாறணுமே, ஓடும் நதியும் ஓரம் வளரும் மரமாய் மாறணுமே. எல்லா நாளும் இலைகளோடு கனிகள் கொடுக்கணுமே, எல்லா நாளும் இலைகளோடு கனிகள் கொடுக்கணுமே, நானும் மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. ஆத்ம வார உருக்கத்தோடு அழுது புலம்பணுமே, ஆத்ம வார உருக்கத்தோடு அழுது புலம்பணுமே. இரவும் பகலும் விழித்து ஜெபிக்கும் மேய்ப்பனாகணுமே, இரவும் பகலும் விழித்து ஜெபிக்கும் மேய்ப்பனாகணுமே, நான் உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே, நான் உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உலகின் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே, உலகின் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே, நான் உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே, நான் உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களை எல்லாரையும் இந்த காணொளி காட்சி மூலமாக நான் உங்களை வாழ்த்துகிறேன். இப்பொழுதும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். மார்க்கு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனமும் 15ஆம் வசனமும் வாசிக்கும்படி கேட்கிறேன். அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரமுடையவர்களாய் இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் 33 வருடங்கள் வாழ்ந்தார். 30 வருடங்கள் அவர் மனிதனாக வளர்ந்து வாழ்ந்து 30வது வயதில் தன்னுடைய ஊழியத்தை அவர் ஆரம்பிக்கிறார். 3 வருடங்கள் அவர் ஊழியங்களை செய்தார். இந்த ஊழியத்திலே அவருக்கு உதவியாக 12 சீஷர்கள் உதவியாக இருந்தனர். இந்த 12 சீஷர்களை எப்படி அவர் தெரிந்தெடுத்தார் என்றால், ஒரு நாள் இரவு முழுவதும் ஜெபிக்கிறார். ஜெபித்து மறுநாள் காலையிலே தமக்கு சித்தமானவர்களை அவர் அழைக்கிறார். அழைத்து அதில் 12 பேரை தெரிந்தெடுத்து அவர்கள் தம்மோடு இருக்கவும் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பும்படியாகவும், அவர்கள் போய் அங்கே வியாதிகளை குணமாக்கி வியாதிஸ்தர்களை சுகமாக்கி அற்புதங்களை அடையாளங்கள் செய்யும்படியாக அவர்களை ஏற்படுத்துகிறதை நாம் இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து 12 சீஷர்களை தன்னோடு கூட இருக்கும்படியாக தம்முடைய ராஜ்யத்தின் பணிக்காக
அவர் தேர்ந்தெடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாமும் கூட இந்த நாட்களில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக நம்ம மாறி இருக்கிறோம். பிள்ளைகளாக மாத்திரமல்ல, அவருடைய சீஷராக நம்ம மாறி இருக்கிறோம். ஏனென்றால் சீஷன் என்று சொல்லும் பொழுது குருவை தொடர்கிறவன், கற்றுக்கொள்ளுபவன் என்று அர்த்தம். நீங்களும் நானும் உண்மையான சீஷர்களாக அவருக்கு இருக்கும்படி நம்மை ஆண்டவரை ஏற்படுத்தியிருக்கிறார். இந்த உண்மையான சீசன், உண்மையான சீசத்துவம், அதனுடைய அடிப்படையான பொருள் என்ன என்று சொல்லும் பொழுது அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவரிடத்தில் கற்றுக்கொள்வது, அவரோடு கூட இருந்து அவர் சொல்லுகிற காரியங்களை கேட்டு கற்றுக்கொண்டு அதன்படி செய்வதுதான் உண்மையான சீசத்துவம் என்று நாம் வேதத்தில் படிக்கிறோம். இன்றைக்கு நாம் தேவனோடு இருத்தல் என்கிற தலைப்பிலே உங்களுக்கு நான் ஆண்டோடைய வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து 12 சீஷர்களை அவரோடு கூட இருக்கும்படியாக அவர் தேர்ந்தெடுத்தார். எப்போதும் அவர் கூட இருந்து அவர் எங்கெல்லாம் போகிறாரோ, என்னெல்லாம் செய்ய சொல்கிறாரோ அதெல்லாம் செய்யும்படியாக தம்மோடு கூட இருந்து அவர்கள் தேவ ராஜ்யத்தின் பணிகளை செய்யும்படியாக அவர்களை அனுப்புகிறார். அதனால தான் அவர்களுக்கு பெயர் அப்போஸ்தலர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். இந்த நாட்களிலே ஆண்டவராகிய தேவன் பாவத்திலும் சாபத்திலும் அக்கிரமத்திலும் இருந்த நம்மை அவருடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவி சுத்திகரித்து ரட்சித்து அவருடைய பிள்ளையாக மாற்றி நம்மையும் ஒரு சீசனாக கர்த்தர் மாற்றியிருக்கிறார். நாம் குருவை தொடர்கிற, இயேசுவை பின்தொடர்கிற சீஷர்களாக நாம் மாறியிருக்கிறோம். நாம் இந்த சீசன் என்கிற இந்த தகுதியை நாம் ஒரு நாளும் இழந்து விடக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, ஒருவன் அவன் அந்த சீசன் எப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவரை அங்கே சொல்லியிருக்கிறார். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன். ஒவ்வொரு நாளும் அவரை நாம் பின்பற்ற வேண்டும், அவரோடு கூட நாம் இருக்க வேண்டும். அதுதான் அவர் நம்மை தெரிந்து கொண்டதனுடைய நோக்கம். அவருடைய சித்தம் முழுவதையும் நிறைவேற்ற நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அவருடைய விருப்பம், அவருடைய வாஞ்சை நிறைவேற நாம் பிரயாசப்பட வேண்டும். அவருடைய இருதய துடிப்பை, பாரத்தை அறிய வேண்டும். ஆகவே அவருடைய பாரத்தை நாம் அறிய வேண்டுமென்றால் உலக பாரம் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. உலக பாரம் இருக்கிற வரைக்கும் நாம் இயேசுவுக்கு நல்ல ஒரு சீஷனாக நாம் இருக்க முடியாது. உலக பாரம் இயேசுவின் பாரத்தை அறிய விடாது. இயேசுவோடு நாம் இசைந்து இருப்பதற்கு உலக பாரம் நமக்கு தடைகளை ஏற்படுத்தும். அவருடைய பாரம், அவருடைய சித்தம் என்ன என்பதை நம்ம முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி அறிந்து கொள்ளலாம்? வேதத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். அவருடைய சமூகத்தில் அமர்ந்து நாம் வேதத்தை தியானிக்கும் பொழுது அவர் எப்படி பாரத்தோடு இருக்கிறார், நம்மை குறித்து அவர் என்ன சித்தம் வைத்திருக்கிறார் என்பதை நாம் அதன் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், தெரிந்து கொள்ளப்பட்ட சீஷர்கள், உண்மையான சீஷர்கள் எப்பொழுதும் அவருடைய பாதத்தில் அமர்ந்து இருக்கணும். மரியாளை போல அமர்ந்து நாம் அதிகாலையில் எழுந்து ஜெபிக்க வேண்டும். நாம் ஜெபிக்கும் பொழுது அவரோடு பேசுகிறோம். வேதத்தை படிக்கும் பொழுது அவர் நம்மோடு கூட பேசுகிறார். அவருடைய இருதய பாரத்தை நமக்கு தெரியப்படுத்துகிறார். அவருடைய விருப்பத்தை நமக்கு தெரியப்படுத்துகிறார். அவர் சித்தத்தை வெளிப்படுத்துகிறார். அவருடைய பாரம் என்ன என்பதை இன்றைக்கு ஒரு சில காரியங்களை நான் வேதத்திலிருந்து நான் சொல்ல விரும்புகிறேன். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை படிக்கலாம். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அன்றைக்கு ஏசாயா தீர்க்கதரிசி தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது அவனுக்கு ஒரு தரிசனம் காண்பிக்கப்படுகிறது. உயரமும் உன்னதமான சிங்காசனத்திலே ஆண்டவர் வீற்றிருக்கிறார். அவரை இவன் பார்க்கும் பொழுது, அவரை தரிசிக்கும் பொழுது, அவரை ஆராதிக்கும் பொழுது இவனுக்குள்ள ஒரு பாரம் உண்டாகிறது. தேவனுடைய பாரத்தை தேவன் அவனுக்கு வெளிப்படுத்துகிறத நம்ம பார்க்கிறோம். என்ன சொல்கிறார்? யாரை நான் அனுப்புவேன், யார் எனது காரியமாய் போவார். ஆண்டவருடைய பாரம் வெளிப்படுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் தேவனோடு கூட நம்ம இருக்கும் பொழுது தான் தேவனுடைய பாரத்தை அறிந்து கொள்ளலாம். தேவனுடைய
இருதய பாரத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். அடுத்தால இன்னொரு வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் அங்கே தேவன் அவருடைய பாரத்தை தெரியப்படுத்துகிறத நம்ம பார்க்கிறோம். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். ஆண்டவருடைய பாரம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தேசத்தை அழிக்காதபடிக்கு, தேசத்தின் ஜனங்கள் அழிந்து போகாதபடிக்கு அவர்களுக்காக திறப்பின் வாயிலிருந்து ஜெபிக்கிற மனிதர்களை ஆண்டவர் தேடுகிறார். அதுதான் அவருடைய பாரம். தேவ சமூகத்திலே தேவனிடத்தில் மன்றாடி ஜெபிக்கத்தக்க ஆட்களை ஆண்டவர் தேடு. அதுதான் அவருடைய இருதயத்தின் பாரம், அதுதான் அவருடைய இருதயத்தின் துடிப்பு. ஏனென்றால் இன்றைக்கு அநேகர் மரித்து கொண்டு இருக்கிறார்கள். இயேசுவை அறியாமல் பாவத்தில் அழிந்து கொண்டு இருக்கிறார்கள். பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை அவர்கள் அனுபவித்து கொண்டு இருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே தேவனுடைய இருதய பாரத்தை அறிந்து திறப்பின் வாயிலிருந்து ஜெபிப்பதற்கு ஆண்டவர் நம்மை பாரப்படுத்துகிறார். அடுத்தபடியாக அவருடைய சித்தம் என்ன என்பதை இங்கே நாம் வேதத்தில் நம்ம படிக்கலாம். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை படிங்க. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறார். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும். ஏனென்றால் எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். ஒருவனாயிலும் நல்லவன் நன்மை செய்கிறவன் இல்லை. ஆண்டவர் பூமியை பார்க்கிறார். பூமி முழுவதும் சீர்கெட்டதாக இருக்கிறது. மாம்சமான யாவரும் தங்களுடைய வழிகளை கெடுத்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த நாட்களில் நம்ம பார்க்கும் பொழுது பாவம் பெருகி கொண்டு இருக்கிறது. பாவம் பூரணமாகும் போது மரணம் உண்டாகிறது. அதைத்தான் நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். ஜனங்கள் கொத்து கொத்தாக மடிகிறார்கள். இதற்கு காரணம் என்ன? பாவத்தின் சம்பளம், பாவத்தினுடைய பெருக்கம். அதுதான் இன்றைக்கு அழிவை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த அழிந்து போகிற ஜனங்கள் சத்தியத்தை அறிய வேண்டும். இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுதான் மெய்யான தேவன் என்பதை இந்த ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காக நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதுதான் தேவனுடைய சித்தம். நம்ம எல்லாரையும் குறித்த ஒரு பொதுவான தேவ சித்தம் அதுதான். இன்றைக்கு மன்றாட்டு வீரர்கள் தேவை. வேதாமத்தில் தேவனிடம் மன்றாடி ஜெபித்த நிறைய ஜெப வீரர்கள் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. தேவனிடத்தில் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக, மரணத்தின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கிறவர்களுக்காக பரிந்து பேசி ஜெபிக்கக்கூடிய மன்றாட்டு வீரர்கள் இன்றைக்கு தேவை. இந்த நாட்களில் அப்படிப்பட்ட ஆட்களை ஆண்டவர் தேடிக்கொண்டு அவர்கள்தான் உண்மையான சீஷர்கள். அவர்கள்தான் உண்மையான சீஷராக இருக்க முடியும். தேவனோடு நாம் இருக்கும் பொழுது தேவனுடைய இருதயத்தின் பாரத்தை புரிந்து அறிந்து நாம் ஜெபிக்க அந்த பாரம் நம்மை அழுத்தம் கொடுக்கிறது. வேதாமத்தில் நிறைய மன்றாட்டு வீரர்கள் இருந்தார்கள். ஆபிரகாமை குறித்து நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை படிங்க. நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். அங்கே ஆண்டவராகிய தேவன் சோதோம் கோமோர பட்டணத்தை அழிக்கும்படியாக திட்டம் பண்ணுகிறார். ஏனென்றால் சோதோமின் பாவம் வான பரியந்தம் எட்டிற்று. சோதோமின் பாவம் தேவனுடைய சமூகத்தில் எட்டிட்டு பாவம் பூரணமாகும் பொழுது மரணத்தை நியாயத்திற்கு கொண்டு வருகிறது. ஆண்டவர் அந்த பட்டணத்தை அழிக்க விரும்புகிறார். ஆபிரகாமுக்கு அந்த திட்டத்தை சொல்லுகிறார். ஏனென்றால் ஆபிரகாம் ஆண்டவருடைய சிநேகிதன். ஆபிரகாமுடைய அண்ணன் பையன் லோத்து அந்த ஊரில் இருக்கிறான். அவர் நீதிமான். ஆனால் அந்த லோத்துவுக்காக அவன் பரிந்து பேசி ஜெபிக்கிறத இந்த 33ஆம் வரைக்கும் வசனங்கள் சொல்ல நமக்கு தெளிவுபடுத்துகிறது. நீதிமான்களோடு துன்மார்க்கரோடு நீதிமான்களையும் சேர்த்து அழிப்பீரோ என்று சொல்லி நான் ஆண்டவரிடத்தில் கெஞ்சி மண்டாடுகிறேன். 50 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ, 30 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ, கடைசியாக 10 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் பரிந்து பேசி ஜெபிக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆபிரகாம் அன்றைக்கு மன்றாடி ஜெபித்ததின் விளைவாக லோத்துவையும் குடும்பத்தையும் ஆண்டவர் பாதுகாத்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் எத்தனையோ ஜனங்கள் பாவத்தில் அழிந்து கொண்டு இருக்கிறார். இவர்களுக்காக பரிந்து பேசி ஜெபிக்கக்கூடிய மன்றாட்டு வீரர்கள் தேவை. ஆபிரகாமை போல நீங்களும் நானும் மன்றாடி ஜெபிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கும். அதுதான் உண்மையான சீஷத்துவம், உண்மையான சீஷர்கள். அடுத்தால மோசேயை குறித்து யாத்ராகமம் 32ஆம் அதிகாரம்
13-14 வசனங்களை நாம் படிக்கலாம். உமது தாசராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும். உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்றைக்கும் சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்த பொழுது கண்டுகுட்டியை வணங்கி அவர்கள் தேவனுக்கு விரோதமான பாவத்தை செய்யும் பொழுது மோசே சீனாய் மலையிலிருந்து இறங்கி வருகிறான். அந்த ஜனங்களை அழிக்கும்படியாக ஆண்டவர் திட்டம் கொள்கிறார், கோபம் கொள்கிறார். ஆனால் தேவன் அந்த ஜனங்களை அழிக்காதபடிக்கு திறப்பின் வாயில நின்று தேவனுக்கும் மனிதனுக்கும் நடுவாக இருந்து அவன் பரிந்து பேசி ஜெபிக்கிறத நாம் அங்கே பார்க்கிறோம். கெஞ்சி பிரார்த்திக்கிறான். யாத்ராகமம் 32:10 ஆண்டவர் சொல்லுகிறார், ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூலவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொல்லி ஆண்டவர் அவனை சொல்றாரு. ஆனா அவன் சொல்றான், என் பேரனாலும் இந்த ஜீவ புத்தகத்துல இருந்து கிறுக்கி போடுங்க, இந்த ஜனங்களை அழிக்காதீங்கயா, இந்த ஜனங்களை மன்னிச்சிருங்க, அவன் இந்த பாவத்தை அவர் மேல சுமத்தாதுங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட மன்றாடி ஜெபிக்கிற ஒரு மன்றாட்டு ஜெபத்தை தான் நம்ம இங்க பார்க்கிறோம். என்னாகும் 14:10 20 வரைக்கும் அந்த கானான் தேசத்தை வேவு பார்க்க சென்ற 12 பேர்களில் 10 பேர்கள் 10 மனிதர்கள் துர்ச்செய்தியை சொன்னாங்க. ஜனங்களுடைய இருதயத்தை கலங்க பண்ணினார்கள். தேவனுடைய திட்டத்துக்கு எதிராக பேசினார்கள். ஆண்டவர் அங்கே வாதை அனுப்புகிறார். அவர்களை அழிக்க வேண்டும் என்று அங்கே ஆண்டவர் நினைக்கிறார். ஆனால் இவன் சொல்றான், ஐயா அதை அழிக்காதீங்கய்யா, அவங்களை அழிக்காதீங்க, அந்த அக்கிரமத்தை நீங்கள் மன்னிங்க என்று சொல்லி மோசே அங்கே ஜெபிக்கிறத நாம் அந்த வசனங்களை நம்ம பார்க்கிறோம். யாத்ராகமம் 33:11 சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு மனிதனோடு ஒரு சிநேகிதனோடு பேசுகிறது போல ஆண்டவர் பேசுகிறார் மோசையோடு. மோசை ஆண்டவர்கிட்ட கண்ணீரோடு அவன் பிரார்த்தனை பண்ணுறான், கெஞ்சி மன்றாடி ஜெபிக்கிற ஆண்டவர் அவனுடைய ஜெபத்தை கேட்டு அந்த ஜனங்களை அழிக்கலை. அந்த ஆண்டவர் அந்த ஜனங்களை மன்னிக்கிறத நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கும் அப்படிப்பட்ட மன்றாட்டு ஜெபத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவருடைய இருதயத்தின் பாரத்தை உணர்ந்து கண்ணீரோடு திறப்பின் வாயில நின்று தேவனுக்கும் மனிதனுக்கும் நடுவாக ஒரு ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை செய்யும்படியாக ஆண்டவர் மனிதர்களை தேடிக் கொண்டிருக்கிறார். நீங்களும் நானும் தேவனோடு இருந்து தேவனுடைய பாரத்தை புரிந்து இன்றைக்கு அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக பரிந்து பேசி ஜெபிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அடுத்தபடியாக சாமுவேல் குறித்து நம்ம பார்க்கலாம். 3வதாக 1 சாமுவேல் புஸ்தகம் 7:5 படிக்கலாம். பின்பு சாமுவேல், நான் உங்களுக்காக கர்த்தரை மன்றாடும்படிக்கு இஸ்ரவேலர் எல்லாரையும் மிஸ்பாவிலே கூட்டுங்கள் என்றான். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக உடன்படிக்கை பெட்டி கீரியாத் யாரீம் என்கிற இடத்துல 20 வருடம் இருந்தது. அந்த பெட்டி இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி வந்த பெட்டி, இளைப்பாறுதலை கொடுத்த பெட்டி. அந்த பெட்டி இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் இல்லாதபடினால வாதைகள் வந்தது, தோல்விகள் வந்தது. அவன் ஜனங்களை எல்லாம் ஒன்று சேர்க்கிறான். பெட்டி எப்படி ஆயில் கொண்டு வர வேண்டும் என்று பிரயாசப்படுகிறான். ஜனங்களுக்காக அவன் மன்றாடி ஜெபிக்கிறத அங்கே நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் இந்த நம்முடைய தேசத்தில் அநேக ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார், பாவத்தினால் அழிந்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய கோபாக்கினை ஊற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது, தேவனுடைய நியாய தீர்ப்பு ஊற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆண்டவர் நியாய தீர்ப்பை நிறுத்தும்படியாக, வாதையை நிறுத்தும்படியாக, உடன்படிக்கை பெட்டி தேசத்திலே நிலைநிறுத்தப்படும்படியாக, நாம் தேவனுடைய வசனம் ஜனங்களை பாதுகாக்கும்படியாக நாம் இந்த சாமுவேலை போல கண்ணீரோடு மன்றாடி ஜெபிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நெகேமியாவை குறித்து நாம் பார்க்கிறோம். 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் அவன் பாவ அறிக்கை செய்து ஜெபிக்கிறத நம்ம பார்க்கிறோம். பாவ அறிக்கை செய்கிறான். இஸ்ரவேல் ஜனங்கள், யூத ஜனங்கள் அவங்க செய்த பாவத்தினால சிறையிருப்புக்குள்ளாகப்பட்டார்கள். அதனால் எருசலேம் சிறைப்பட்டு போயிற்று. மீண்டுமாக அந்த அலங்கத்தை கட்டும்படியாக, அலங்கத்தின் மதில்களை எடுப்பித்து கட்டும்படியாக ஜனங்கள் செய்த பாவத்திற்காக மன்றாடி பாவ அறிக்கை செய்து ஜெபிக்கிறத நம்ம பார்க்கிறோம்.
பிரியமானவர்களே, இன்றைக்கு அலங்கம் இடிபட்டு கிடக்கிறது. ஜனங்கள் இடிந்து கிடக்கிறார்களுடைய வாழ்க்கை இடிந்து கிடக்கிறது. அதை கட்டும்படியாக உங்களை என்னையும் கர்த்தர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அவருடைய பாரத்தை புரிந்து அறிந்து நெகேமியாவை போல நாம் ஒரு பாவ அறிக்கை செய்து ஜனங்களுக்காக மன்றாடி ஜெபிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். அதற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். எஸ்ரா 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நம்ம படிக்கலாம். எஸ்ராவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எஸ்ரா நல்ல ஒரு ஜெப வீரன், நல்ல ஒரு வேத வாரகன். அவன் ஜனங்களை தேவனோடு ஒப்புரவாக்குகிறான், தேவனோடு ஐக்கியப்படுத்துகிறத நம்ம பார்க்கிறோம். 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை படிக்கலாம். அந்திபடி நேரத்திலே நான் துக்கத்தோடு எழுந்து கிழித்து கொண்ட வஸ்திரத்தோடும் சால்வையோடும் முழங்காற்படியிட்டு என் கைகளை என் தேவனாகிய கர்த்தருக்கு நேராக விரித்து, என் தேவனே, நான் என் முகத்தை என் தேவனாகிய உமக்கு முன்பாக ஏறெடுக்க வெட்கி கலங்குகிறேன். பாருங்க, ஜனங்களுக்காக மன்றாடி ஜெபிக்கிற ஒரு மன்றாட்டு ஜெபத்தை அங்கே நம்ம பார்க்கிறோம். எஸ்ராவை போல நீங்களும் நானும் ஒரு மன்றாடி ஜெபிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், 16ஆம் வசனம், 17ஆம் வசனங்களில் யூதர்களை அழிக்கும்படியாக பூர் எனக்கூடிய ஒரு சட்டம் போடப்படுகிறது. 127 நாடுகளில் இருக்கிற யூதர்களை அழிக்கும்படியான சட்டம். ஆனால் எஸ்தரும் அவருடைய தோழிமார்களும் ஜெபிக்கிறான், உபவாசம் இருந்து மன்றாடி ஜெபிக்கிறான். ராஜாவிடத்தில் பரிந்து பேசும்படியாக அவன் ஜெபித்து கடந்து செல்கிறான். மொர்தெகாய் எங்கள் அரண்மனை முற்றத்தில் ஜெபிக்கிறான். என்ன நடந்தது? காரியம் மாறுதலாக முடிந்தது. தேசத்தின் சட்டத்திட்டங்கள் மாற்றப்பட்டது. பூர் எனக்கூடிய சட்டம் மாற்றப்பட்டு பூரின் பண்டிகை கொண்டாடப்பட்டது. அது யூதர்களுக்கு மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் கொண்டு வந்தது. அந்த பேரழிவிலிருந்து கர்த்தர் அந்த ஜனங்களை பாதுகாத்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஏகப்பட்ட ஜனங்கள் அழிந்து கொண்டு இருக்கிறார், மரண ஓலமிட்டு கொண்டு இருக்கிறார். அவர்களுக்காக ஜெபிக்கக்கூடிய எஸ்ஸர்களாக நாம் மாற வேண்டும், மொர்தெகாயாக நாம் மாற வேண்டும். அடுத்தபடியாக எசேக்கியேல் 9ஆம் அதிகாரத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேசத்தில் நடக்கிற அருவருப்பு நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிற ஒவ்வொருவருடைய நெற்றியிலும் அடையாளத்தை போடு என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வாதை தேவனால் அனுப்பப்பட்டதுக்கு காரணம் என்ன? அருவருப்பான காரியங்கள். தேசத்தில் அருவருப்பான காரியங்கள் நடந்த நிமித்தமாக குற்றமில்லாத இரத்தம் சிந்தப்பட்டது. கதறி கதறி துடிக்கிற சிறு பிள்ளைகள், எத்தனை பெண்கள், பாவம் தேசத்தில் பெருகிட்டு. அருவருப்பான காரியங்கள், மேல்மட்டத்திலிருந்து கீழ்மட்டம் வரைக்கும் அருவருப்பான காரியங்கள், ஆபாசமான காரியங்கள். தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்டவர்களுக்காக பெருமூச்சு விட்டு அழுகிற ஜனங்களை கர்த்தர் தேடி கொண்டு இருக்கிறார். இப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய சமூகத்தில் பெருமூச்சு விட்டு அழுது ஆண்டவர் இந்த தேசத்தை சுத்திகரிக்கும்படியாக, தேசத்தின் மேலே இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் தெளிக்கப்படும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். 8வதாக இயேசு குறித்து நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து பெருமூச்சு விட்டு இரத்த வேர்வை சிந்துபடியாக கெர்சமனை தோட்டத்தில் அவர் அழுது ஜெபிக்கிறார். ஆத்தும பாரத்தோடு அவர் அழுது ஜெபிக்கிறத பார்க்கிறோம். அவருடைய வேர்வை துளிகள் இரத்தத்தின் துளிகளாக கீழே விழுந்தது. அன்றைக்கு அவர் ஜெபிக்க போய் தான் முழு உலகத்திற்கும் ரட்சிப்பு வந்தது. சிலுவையிலே அவர் ஜெபித்தார், இந்த பிதாவே இவர்களுக்கு மன்னிங்க, தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள் என்று சொல்லி பிதாவிடம் மன்றாடி ஜெபிக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, கடைசி நாட்களில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இனி எவ்வளவு காலங்கள் நாம் இப்படி சமாதானமாக இருப்போம் என்று சொல்ல முடியும்? இனி வரக்கூடிய காலங்கள் சமாதானம் இருக்காது. சமாதானம் என்று சொல்லுவார்கள், ஆனால் சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும் பொழுது கற்புதையானவருக்கு வேதனை பெருகுவது போல அழிவு சடிதியாக வரும். இந்த தேசத்துக்கு வந்து கொண்டு இருக்கிறது, இன்னும் வரப்போகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, திறப்பின் வாயில் என்று ஜெபிக்க தேவன் நம்மை அழைக்கிறார். தேவனோடு இருந்து, அவரோடு கூட இருந்து, அவருடைய பாரத்தை அறிந்து, அவருடைய சித்தத்தை அறிந்து ஜெபிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
யோவேல் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை படிங்க. கர்த்தரின் பணிவிடைக்காரராகிய ஆசாரியர்கள் ம் மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே அழுது, ம் கர்த்தாவே, நீர் உமது ஜனத்தை தப்பவிட்டு ம் பிரஜாதிகள் அவர்களை பழிக்கும் நிந்தைக்கு உமது சுதந்திரத்தை ஒப்புக்கொடாதிரும். உங்கள் தேவன் எங்கே என்று பிரஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவானேன் அங்கே என்பார்களாக. ஆசாரியர்கள் மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே அழுது தேசத்திற்காக புலம்பும்படியாக அங்கே ஒரு வேண்டுகோள் விடுக்கப்படுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அதிகமாக ஜெபிக்கக்கூடிய இந்த நாட்கள் கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டும். கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டும். கண்ணீரோடு வீடுகளில் இருந்து ஜெபிக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் நம்மை பாதுகாப்பாக வைத்திருக்கிறார். தேவன் நமக்கு நல்ல சுகத்தையும் பலனையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்திருப்பதனுடைய நோக்கம் என்ன? அழிந்து போகிற ஜனத்திற்காக ஜெபிக்கும்படியாக. எஸ்தரை பார்த்து மொர்தெகாய் கேட்கிறான், யாருக்கு தெரியும், உனக்கு இந்த ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே, யூதர்கள் அழியாதபடிக்கு தப்புவிக்கும்படியாக செபிப்பதற்காக, ராஜாவிடத்தில் பரிந்து பேசுவதற்காக இந்த மேன்மை கிடைக்கலாமே. நீ மௌனமாயிருந்தால் நீயும் உன்னுடைய குடும்பத்தாரும் அழிந்து போவீர்கள். யூதர்களுக்கு ரட்சிப்பு வேறு வழியாக வரும் என்று சொல்லி அங்கே மொர்தெகாய் சொல்லுகிறது. பார்க்க தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஜெபிக்காவிட்டால் ஆண்டவர் இந்த தேசத்துக்கு ரட்சிப்பை வேறு விதத்தில் கொண்டு வருவார். ஆனால் நாமும் நம்முடைய தலைமுறைகளும் ஆண்டவருக்கு கணக்கு சொல்ல வேண்டும். அவருடைய சமூகத்தில் நாம் கணக்கு சொல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. தேவனுடைய பிள்ளைகளே, எங்கள் நேரத்தை காலங்களை வீணாய் கழிக்காதபடி தேவ சமூகத்தில் கதறி ஜெபம் பண்ணுவோம். யோவான் 21ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் இயேசுவின் மார்பிலே சாய்ந்திருந்த ஒரு சீசனை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அவன் இயேசுவின் மார்பிலே 12 சீஷர்களும் இயேசுவோடு கூட இருந்தார்கள். அதில் முக்கியமாக 3 சீஷர்கள் எப்பொழுதும் அவரோடு கூட இருந்தார்கள். யாக்கோபு, யோவான், பேதுரு. ஆனால் இதில் யோவான் பார்த்தீங்கன்னா அன்பின் சீசன். இயேசுவின் மார்பில் அவன் சாய்ந்து கொண்டிருந்தான். மார்பில் சாய்ந்து என்ன செய்து கொண்டிருந்தான்? அவனுடைய பாரம் அவனுக்கு வெளிப்பட்டது. இயேசுனுடைய பாரம் அவனுக்கு வெளிப்பட்டது. இயேசுனுடைய சித்தத்தை அவன் அறிந்து கொண்டான். கடைசி நேரத்தில் இயேசு தன்னுடைய தாயை பராமரிக்கும்படியான ஒரு பொறுப்பை அவனுடைய கையில் ஒப்புக் கொடுக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உலகத்திலே ஆண்டவர் இவ்வளவு ஜனங்களுக்காக ஜெபிக்கக்கூடிய பாரத்தை உங்களது கையிலும் எனது கையிலும் கர்த்தர் தந்திருக்கிறார். நாம் இந்த பாரத்தை, இந்த உத்தரவாதத்தை உணர்ந்து ஜெபிப்போம். தேவனோடு இருப்போம். உலக காரியங்களை குறித்து கவலைப்பட வேண்டாம். எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். தேவ சமூகத்தில் தேவனோடு கூட இருந்து நாம் அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தை செய்ய நம்மை அர்ப்பணிப்போம். அழிந்து போகிற ஜனங்களுக்காக, அழிந்து போகிற இந்த தேசத்தின் ஜனங்களுக்காக பரிதபித்து ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை ஆண்டவர் விரும்புகிறார். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு சுவரையும் அடைக்கத்தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணவில்லை என்று சொல்கிறார். அந்த ஆள் நீங்களும் நானாக இருக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். அவர்கள்தான் உண்மையான சீஷர். கர்த்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒரு பாடலை பாடி நாம் ஜெபித்து முடிக்கலாம். உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே, நான் உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே, நான் உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. ஆத்மபார உருக்கத்தோடு அழுது புலம்பணுமே, ஆத்மபார உருக்கத்தோடு அழுது புலம்பணுமே, இரவும் பகலும் விழித்து ஜெபிக்கும் ஏகனாகணுமே, நான் உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே, நான் உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்துகிறான நல்ல தகப்பனே, உம்மோடு கூட இருக்கும்படியாக உம்முடைய பாரத்தை அறிந்து புரிந்து
உம்மோடு கூட நாங்கள் தோள் கொடுத்து உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக உண்மையான சீஷர்களாக எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறீங்கப்பா. நாங்கள் அழைக்கப்பட்ட இந்த அழைப்பிலே, தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த சீசத்துவத்திலே நாங்கள் உண்மையாக நிலைத்திருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஐயா. ஆபிரகாமை போல, ஒரு மோசேயை போல, ஒரு சாமுவேலை போல, ஒரு நெகேமியாவை போல, ஒரு எஸ்ராவை போல, ஒரு எஸ்தரை போல ஆண்டவரே நாங்கள் திறப்பின் வாயிலிருந்து ஜெபிக்க, மன்றாடி ஜெபிக்க ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஐயா. தேசத்திலே ஆண்டவரே நடக்கிற இந்த வாதை நீங்கும்படியாக, தேசம் ரட்சிக்கப்படும்படியாக, தேசத்தில் இந்த வாதைகள் நிறுத்தப்படும்படியாக, ஜனங்கள் அழிந்து போகாதபடிக்கு அவர்கள் ரட்சிக்கப்படும்படியாக பரிந்து பேசி ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரனாக எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஐயா. எங்களுடைய நேரங்கள் வீணாக்கப்படக்கூடாதப்பா. உம்முடைய சமூகத்தில் அதிகமாக காத்திருந்து உம்முடைய பாரத்தை அறிந்து புரிந்து உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற எங்களை ஒரு விஷயம் அர்ப்பணிக்கிறோம். வசனத்தை கேட்ட ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு மன்றாட்டின் ஆவியை ஊற்றுவீராக, ஒரு ஜெப ஆவியை ஊற்றுவீராக. ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. அன்னைக்கு நீங்கள் சொன்னீங்க, பெருமூச்சு விட்டு அழுகிற ஒவ்வொரு மேலும் அடையாளம் போடு, அவர்களை நீ சங்காரம் பண்ணாதே என்று சொல்லி அந்த அந்த அதிகாரத்தில் நாங்கள் வாசிக்கிறோம் ஐயா. நாங்கள் எங்களுடைய நெற்றிகளிலே இந்த அடையாளம் இருக்கப்பட வேண்டும் ஐயா. நாங்கள் இந்த அழிவிலிருந்து நாங்கள் தப்புவிக்கப்பட வேண்டும் என்றால் பெருமூச்சு விட்டு அழுகிற அந்த ஜெப ஆவி எங்களுக்குள்ள நீர் ஊற்றுங்கப்பா. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், ஆசீர்வதிங்க. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.